ஒவ்வொரு வருஷமும் வீட்டுல தண்ணி வருது, ஊராடாது பொழைக்க வந்தோட பொலன்னு பொழைக்குது. ஆனா இன்னைக்கு நேத்துன்னு இல்லைங்க, வந்தவரை வாழ வைக்கிறது தான் இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல விவசாயம், ட்ரேடிங், கடல் சார்ந்த தொழில் அப்படின்னு எல்லாத்துலயுமே இந்த ஊர் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தது. நான் எந்த ஊரை சொல்றேன்னு இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிங்கார சென்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனல். நான் உங்க தர்ஷினி. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சென்னைக்கு அந்த காலத்துல முதுகெலும்பா இருந்த 3 நதிகளை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா, 20ஆம் நூற்றாண்டுல நம்ம ஊர்ல அந்த நெல் விவசாயம், காய்கறிகள், கனி விவசாயம் அப்படின்னு எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருந்தாங்க. கடலோரமா இருக்கிறதுனால மீன்வளத்துறையிலையும் பக்காவா இருந்தோம். அப்புறம் இந்த உப்பு பிசினஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் நம்ம சென்னை தலை சிறந்து இருந்ததுங்க. இது எல்லாத்துக்குமே முதுகெலும்பா இருந்தது சென்னையோட 3 முக்கிய நதிகள்ங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடையாறு, கொசத்தலையாறு, அதுக்கப்புறம் கூவம். ஒரு காலத்துல இந்த நதிகள் எல்லாமே விவசாயிகளுக்கு ஒரு பொக்கிஷமா இருந்துச்சு. இப்போ இந்த 3 நதிகளையுமே இணைக்கிறது தான் வெள்ளைக்காரர்களால் 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பக்கிங்ஹாம் கால்வாய். இன்னைக்கு பறக்கும் ரயில போகும்போது ஒரு சாக்கடை நம்ம கூடவே வரும்ல, ஒவ்வொரு முறையும் கீழே இறங்கி மூக்க மூடிக்கிட்டே வெளியே போற அந்த சாக்கடை தான் பக்கிங்ஹாம் கெனால். இதுதான் அன்னைக்கு மெட்ராஸ் வணிகர்களுக்கும் மீன்பிடி விவசாயிகளுக்கும் கருவாடு, விறகு, வரட்டின்னு இது எல்லாம் கப்பல் மூலமா ட்ரேட் பண்ண பயன்பட்டுச்சு. அந்த 3 நதிகளையும் இணைச்சு சென்னைக்கு ஒரு புது கடல்வழி பாதையே இந்த கெனால் தாங்க உருவாக்குச்சு. ஒரு பக்கம் மீன்பிடி விவசாயம், இன்னொரு பக்கம் நதிக்கரை விவசாயம். இது போக பக்கிங்ஹாம் கெனால்னு நீராதாரம் தான் இந்த நகரத்தோட அடையாளமா இருந்துச்சுங்க. இன்னைக்கும் நீர் தான் இந்த நகரத்தோட ஆதாரம். ஆனா அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியல. இந்த பக்கிங்ஹாம் கெனால் தான் நம்ம ஊரோட பசுமை நிலங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஆனா காலப்போக்குல இந்த பச்சை நிலங்கள் எல்லாமே சாம்பல் நிலங்களா மாறிச்சுங்க. விவசாய நிலங்கள் எல்லாமே கான்கிரீட் கட்டடங்களா மாற ஆரம்பிச்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மழைக்காலமுமே சோக கதையா மாறிடுச்சுங்க. மூடின நதிகள்னாலையும் புறக்கணிக்கப்பட்ட பக்கிங்ஹாம் கெனால்னாலையும் இன்னைக்கு பெய்யுற இந்த கனத்த மழையை தாக்கு பிடிக்க முடியல. வருஷம் முழுக்க வெள்ளத்தால மக்கள் பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்படுறாங்க. ஒரு காலத்துல நமக்கு ஆசீர்வாதமா இருந்த நீர் இன்னைக்கு ஒரு சாபமா மாறிடுச்சு. மழைன்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஐயோ மழை பெய்யுதே, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமே அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணுது. ஒரு காலத்துல இந்த 3 நதிகளுமே நமக்கு உயிர் நாடிகளா இருந்தது. ஆனா இன்னைக்கு ட்ரேடிங்க்கும் விவசாயத்துக்கும் இந்த பக்கிங்ஹாம் கெனால் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு அடையாளமா இருந்துச்சுங்க, ஒரு சின்னமாகவே இருந்துச்சுங்க. ஊருக்கே உணவு அளித்த இந்த நதிகள் இன்னைக்கு சாக்கடையா மிதக்குது. இது எல்லாம் மாத்தணும். மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம யோசிச்சாகணும். நதிகள் ஓடுற இடத்துல மண்ணை போட்டு குடியிருப்புகள் கட்டக்கூடாதுங்க. நதிகளை சுத்தம் செய்யணும். இது சென்னையோட நீர்நிலைகள் மட்டும் இல்லைங்க, சென்னையோட உயிர் நாடிகள். பக்கிங்ஹாம் கெனால் வெறும் ஒரு கால்வாய் மட்டும் இல்லைங்க, சென்னையோட மிகப்பெரிய பாரம்பரியம், நம்ம சென்னையோட ஒரு அடையாளம். இன்னைக்கும் காசிமேடு மீன் மார்க்கெட் ஜேன்னு இருக்குதான். ஆனா இன்னொரு எண்ணெய் கசிவு மாதிரியான செய்திகள்னாலதான் தடுமாற்றத்தை சந்திக்குது. அப்போ ஐடி ஆபீஸும் கண்ணாடி பில்டிங்கும் மட்டும் வாய்ப்பு கொடுத்தா போதுமா? இந்த நகரம் இயற்கையாவே உருவாக்குன நீர்நிலைகள், மீன் வளங்கள்னு இது எல்லாமும் எப்படிப்பட்ட எதிர்காலத்தை வச்சிருக்கு. இயற்கையாவே எல்லா வகை விவசாயத்துக்கும் வழிவிடுற இந்த நகரம் திரும்ப தன்னோட வளங்களுக்கு திரும்புமான்னு தெரியல. ஆனா குறைஞ்சபட்சம் இந்த நகரத்தோட கூட்ட நெரிசலுக்கு ஒரு சரியான தீர்வு கொண்டு வரது மூலமா இந்த நகரத்தோட வளங்களை மறுபடியும் மீட்டெடுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?